நெஞ்சத்தை கில்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மதுமிதா யோசிச்சுட்டு இருக்காங்க, இப்போ நாம போகலாமா வேண்டாமா? கௌதம் நம்மளை எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, என்னதான் பண்ணுறது? ஸ்ருதி வேற இப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கா, நாம் உடனே போய் தான் ஆகணும். ஸ்ருதி ஏதாவது பண்ணிக்கிட்டா நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, வீட்டில் யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நேராக போயிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. கூடவே ராகுலும் இருப்பார். பாட்டி, எனக்கு ஒரு எமர்ஜென்சி, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு சொல்ல, பாட்டி எதுக்கு, என்னம்மா இப்போ போய் வெளியில் போகிறேன்னு சொல்கிற, என்ன விஷயம்னு சொல்லு, நாம் யாரையாவது அனுப்பி பார்த்துட்டு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு மதுமிதா, இல்லை பாட்டி, யாரும் போக முடியாது, நான் தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகுல் வந்துட்டு, என்ன நீங்கள் இதுக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்கணுமா, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மதுமிதா ரொம்ப பதட்டத்தோடு அங்கேருந்து வெளியில் வராங்க. ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கௌதம் வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா மதுமிதா ஆட்டோவில் ஏறி உட்காந்து அங்கேருந்து ஆட்டோ கிளம்புறதுக்கும் கௌதம் கரெக்டாக வீட்டுக்குள்ளே வரத்துக்கும் சரியாக இருக்கும். மதுமிதா அந்த பக்கம் போக கௌதம் வீட்டுக்குள்ளே வராரு. இன்னொரு பக்கம் கிரண் வந்துட்டு மயக்கமான ஸ்ருதியோட கை காலெல்லாம் கட்டி போட்டு ரூமில் போட்டு வச்சிடுறாரு. எல்லாம் வந்து ரூம் எல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு. மதுமிதாவுக்கு விஷ் பண்ணணும்னு நிறைய விஷயத்த வந்து அங்கே பண்ணிட்டு இருப்பாரு. கூடவே ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கிரண் அவங்க கிட்ட வந்து பேசுகிறாங்க. அவங்க எல்லாரும், என்ன சார், மதுமிதா மேடம் வருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அவங்கள ஆளே காணுமே, அவங்க வருவாங்களா மாட்டாங்களா? நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் கௌதம் சார் பார்ட்டிக்காவது போவோம், அங்கே போயிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம்ல, ஏன் நீங்கள் எங்களை வெயிட் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு கிரண் வந்துட்டு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 minutesல மதுமிதா இங்கே வருவா, நீங்கள் வேணால் பாருங்க அப்படின்னு சொல்ல, என்ன சார் இது அப்படின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்ன 2 minutes முடிஞ்சிருச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல, கிரண் வந்துட்டு, இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், மதுமிதா கண்டிப்பாக வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக மதுமிதா ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க. இதை பார்த்துட்டுமே அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் சொன்னல வந்துட்டா பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாம் இங்கேருந்து கிளம்புங்க, அவள் எங்கள் ஃப்ளாட்டுக்கு போகிறதுக்குள்ளே நான் போயிடணும் அப்படின்னு சொல்லி கிரண் வந்து நேராக மதுமிதா பின்னாடியே போயிட்டுருக்காங்க. அங்கே கௌதம் வீட்டுக்குள்ளே போயிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, மதுமிதா எங்கே அப்படின்னு வந்து சந்தோஷ அப்பர்னா எல்லாரும் வந்திருப்பாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க. உடனே ராகுல் வந்துட்டு, அண்ணி வந்து எங்கேயோ வெளியில் போயிருக்காங்க, எமர்ஜென்சின்னு சொல்லி வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கௌதம் யோசிக்கிறாரு, என்ன இது, நாம் போகக்கூடாதுன்னு சொல்லியும் அவங்க போயிருக்காங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு உடனே வந்து பேக் அங்கே வச்சுட்டு வெளியில் போயிட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. எதுவுமே வந்து கௌதம் வந்து பேச மாட்டார். அப்போது பாட்டி போயிட்டு கூப்பிட்றாங்க, என்னப்பா வெளியிலவே உட்காந்துட்ட, வா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை பாட்டி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கவனிச்ச அப்பன்னாவும் சந்தோஷம், என்ன ஏன் கௌதம் இந்த மாதிரி இருக்கான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, என்னன்னே தெரியல, 2-3 நாளாகவே அவன் அப்படி தான் இருக்கான், என்ன கேட்டாலும் ஒரே பதில தான் சொல்கிறான், ஃபங்க்ஷனில் தெரியும்னு சொல்கிறான், என்ன தான் நடக்க போகுது தெரியல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் குழம்பி போயிருப்பாங்க. அங்கே மதுமிதா வந்து ரொம்ப பதட்டத்தோட அவங்க வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க. உள்ளே போயிட்டு ஸ்ருதின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இடையில ஸ்ருதி வந்து எந்திரிச்சு வரும்போதெல்லாம் கௌதம் ஸ்ருதியை அடித்து அங்கேயே கட்டி போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா மதுமிதா உள்ளே வராங்க. அப்படியே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்ருதின்னு கத்திக்கிட்டே உள்ளே வராங்க. பின்னாடியே கிரண் வந்து லைட்டெல்லாம் ஆன் பண்ணி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே நடக்கிறதையும் வந்து கிரண் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருப்பாரு. விஷ் பண்ணும்போது அந்த பொக்கே கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. உடனே மதுமிதா வந்துட்டு, ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க நீ, ஸ்ருதி எங்க அப்படின்னு கேட்க, உடனே கிரண் வந்துட்டு, இப்போ எதுக்காக நீ அதையெல்லாம் கேட்குறான், வா நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணதை வந்து கட் பண்ணிடுறாங்க. இது வரைக்கும் போதும், இதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணால் நல்லா இருக்காது, நீ முதல்ல கேக் கட் பண்ணு, அதுக்கப்புறம் நாம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே மதுமிதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க நீ, ஸ்ருதி எங்கே சொல்லு அப்படின்னு சொல்ல, அவள் அந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, ஓ நீ அதை நம்பிட்டியா, அதை ஸ்ருதி அனுப்பலை, நான் தான் உனக்கு அப்படி அனுப்புனேன், உன்னை இங்கே வர வைக்கிறதுக்காக நான் அப்படி அனுப்புனேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, வெளியில் நம்ம ஆஃபீஸ் ஆளுங்களாம் நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி வந்து நமக்குள்ளே இருக்கிற லவ்வை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உன்னை இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்ல, ஏய் நீ உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற நீ அப்படின்னு கேட்க, அதுக்கு கிரண் வந்துட்டு, அறிவு தான் இல்லை, மனசு முழுக்க நீ தான் இருக்க, மூளை முழுக்க நீ தான் இருக்க, வேறு என்ன இருக்கு சொல்லு, எனக்கு நீ வேணும் அப்படிலாம் வந்து பேச மதுமிதாக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு, தயவு செஞ்சு விட்டுரு, நான் இங்கேருந்து கிளம்பணும், ஸ்ருதி அந்த மாதிரி மெசேஜ் பண்ணா அப்படின்றதுனால தான் நான் இங்கே வந்தேன், என்னை விட்டுரு, நான் அங்கே போகணும்
போகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ கிரண் வந்துட்டு இல்லை நீ போகக்கூடாது, நீ இங்கே இருக்கணும், கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போ, என் கூட இருந்துட்டு போயிடு, அதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே மதுமிதாக்கு பயங்கர கோவம் வருது. என்னை விடு, நான் வெளியில் போகணும்னு சொல்ல கிரண் வந்து இல்லை நீ போகவே கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது மதுமிதா எவ்வளோ தடுத்து பார்க்குறாங்க, கிரண் வந்து போகவே விடாமல் வந்து தடுக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் மதுமிதா வந்து கிரணை பிடிச்சி அப்படியே சேரில் தள்ளி விட்டுருவாங்க. அப்படியே தலையில் போய் இடிச்சுப்பாரு, அப்படியே தலையிலேருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போது மதுமிதா போயிட்டு கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அவங்களால முடியாது. அப்போது கிரண் வந்து சொல்கிறாங்க, ஏ மது, என்னையே நீ அடிச்சிட்டல்ல, நாம் எப்படிலாம் இருந்திருப்போம், நாம் எப்படிலாம் லவ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்ல, ஏய் இங்கே பாரு, அதெல்லாம் நான் எப்போவோ மறந்துட்டேன், இப்போ நீ ஸ்ருதியோட ஹஸ்பண்ட், அவ்வளோதான், இப்போது அதுவும் கிடையாது, அதையும் நீ கெடுத்துக்கிட்ட, இவ்வளோ கேவலமான ஒரு புத்தியை வச்சிருக்கல நீ அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக கிரணை வந்து திட்டிட்டு மதுமிதா கதவு திறந்துக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க. கிரண் எவ்வளவோ எந்திரிக்க ட்ரை பண்ணுறாங்க, அவரால் முடியவே முடியாது. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் கத்துற சத்தத்தை கேட்டு ஸ்ருதி ஒரு பக்கம் கண் முழிச்சு அங்கேருந்து எந்திரிச்சு வரணும்னு வந்து அப்படியே துடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களால சுத்தமாக முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப வேகமாக மதுமிதா அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சகுந்தலா வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அபிஷேக்கும் அவங்க மாமாவும் போயிட்டு, மா ஏன் நீங்கள் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, பின்ன இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் என்ன சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா இருக்கு, எதுவுமே எனக்கு ஃபேவராக நடக்கலை அப்படின்னு சொல்ல, அம்மா இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க, இந்த பர்த்டே பார்ட்டி மதுமிதாக்கு கிடையாது, இது வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டியாக நடக்க போகிறதில்ல, நீங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்க தானே போகிறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்க போகுது, நடக்கிறத மட்டும் நீங்கள் வேடிக்கை பாருங்கள், ஏன் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படுறீங்க, இது மதுமிதாவோட சென்ட் ஆஃப் பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சகுந்தலா, அப்படி தான் நடக்கணும், இங்கே பாரு, அந்த மதுமிதாவை இங்கேருந்து வெளியில் அனுப்பணும், நாம தான் அதை பண்ணணும், ஆனால் நாம தான் பண்ணோம் அப்படின்னு யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு வந்து அபிஷேக் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம போயிட்டு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் போகிறாங்க. மதுமிதா ரொம்ப வேகமாக வந்து அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அங்கே ஆஃபீஸ் ஆளுங்களும் மதுமிதா எப்போ வெளியில் வராங்க அப்படின்னு ஒரு ஓரமாக நின்று மதுமிதாவை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப பதட்டத்தோட ஆட்டோவில் ஏறி நேராக வீட்டுக்கு வந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்ருக்கோம். உள்ளே வந்து பாட்டி கௌதம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ளே வராங்க. சடனாக எல்லாரும் வந்து லைட்டை ஆன் பண்ணி எல்லாரும் மதுமிதாக்கு விஷ் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பா தம்பி அப்படின்னு எல்லாரும் பார்த்ததுமே மதுமிதாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அப்பா நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்க, இப்போதாம்மா வந்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து விஷ் பண்ணுறாங்க. நான் வந்து நேற்றே உனக்கு விஷ் பண்ணலாம் தான் நினச்சேன், ஆனால் இவங்க தான் வந்து விஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மா வந்துட்டு, மது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் நாங்கள் இதை பண்ண சொன்னோம் அப்படின்னு சொல்ல, அப்போது மாயா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை எல்லாமே அரேஞ்ச் பண்ணதே கௌதம் அண்ணா தான், அவர் தான் உங்களுக்கு இந்த பார்ட்டியை வச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னார், அங்கே பாருங்கள் அண்ணன் எப்படி சூப்பராக ரெடியாகி வந்திருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மதுமிதா கௌதமை பார்க்குறாங்க. மதுமிதா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கேக் கட் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. கேக் கட் பண்ண போகும்போது கரெக்டாக கிரண் அங்கே என்ட்ரி கொடுக்குறாரு. இதோட இந்த ப்ரோமோ எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.